ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். இன்று இரவு இந்த அம்மா என்னை கண்டு விட்டாயானால், இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால், நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதிர்ஷ்டம் உண்டு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இத்தனை காலமாக இந்த வாழ்க்கையில் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக உனதாகப் போகின்றது. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய். எல்லா சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற விஷயங்கள் என்னென்ன என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். வளர்பிறை அஷ்டமியினால் கால பைரவரை வழிபட வேண்டும் அல்லவா? அதாவது தெய்வத்தை வழிபடுவது என்பது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் நீ செய்கின்ற பரிகாரங்கள், பூஜைகள் என்று இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை வளர்பிறை அஷ்டமி அல்லது தேய்பிறை அஷ்டமி இதில் எதையாவது ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கால பைரவருக்கு அஷ்டமி திதி வரும்பொழுது ஒன்று வளர்பிறையில் நீ செய்தால் தேய்பிறையில் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒன்றில் நீ செய்தாலே உனக்கான பலன்கள் ஒட்டுமொத்தமாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். உன்னுடைய மனது இதையெல்லாம் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வங்களும் செய்யவில்லை என்பது உன் வராகியானவள் உனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என் குழந்தையே, நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கின்றதோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடு தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனநிலையை நான் நன்கு உணர்ந்து வைத்திருப்பதனால் தான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன். நீண்ட வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் இந்த வராகி அம்மா எப்படி உனக்கு அதை தந்து வாக்குறுதி தருகின்றேனோ, அதுபோல தனியாக இடத்தில் என்ன கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக நல்லது என்றால் அது உடனே உன்னை தேடி வந்து சேரும் என்பதனை மறந்துவிடாதே. நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சற்றென்று நடந்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தேவை, அது நடந்தால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அது நடக்கவில்லை என்றால் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்பதனை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு காலதாமதமாகி விடுகின்றன. எதையுமே எண்ணி நீ வருந்தக்கூடாது. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எதில் உனக்கு எந்த நேரமும் சந்தோஷம் வரக்கூடாது. தெய்வமும் உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் இழந்துவிடக்கூடாது. சிலர் தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடுகிறார்கள். ஒரு நல்ல காரியம் செய்ய போகும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்குவதில்லை. அதே நேரத்தில் அங்கு சென்று இருக்கின்ற இடத்தில் ஏதேனும் தடங்கள் வந்துவிட்டாலும், பிரச்சனைகள் வந்துவிட்டாலும் உடனடியாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்ற அத்தனை தெய்வங்களையும் எனக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுங்கள் என்று அதே நேரம் அந்த விஷயம் இல்லாமல் முடிந்துவிட்டது. தெய்வத்தை ஒரு துளி அளவும் நினைப்பது கிடையாது. என் குழந்தையே, நீயே தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கின்றாய். உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் சரி, எதை ஆரம்பித்தாலும் சரி, தெய்வத்தினுடைய உத்தரவை மீறி நீ எதுவும் செய்வதில்லை. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அப்படி நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் உன் வராகியானவள் நான் உனக்கு கொடுப்பேன். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எதை பற்றியும் பெரிதாக சிந்தித்து நீ என்னை மட்டும் நம்பிவிட்ட பிறகு அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, இனி உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் உன் அம்மா எனக்கு அத்தனை தெளிவாக தெரியும். நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விட மாட்டேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற ஒரு சிறு பதற்றம், நீ ஒரு விஷயத்தை தொடங்கி இருக்கின்றாய், அது நடக்குமா நடக்காதா என்கின்ற உன்னுடைய விஷயம் உனக்கு நல்லபடியாகத்தான் நான் முடித்து கொடுக்க போகின்றேன்.
உண்மையாகவே பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய குழந்தையினுடைய பதற்றத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஏனென்றால் தடுத்து நிறுத்தியதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி இருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ பதறியது சரிதானே? உனக்கு எங்கிருந்து என்னென்ன பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் வருகிறது என்று எனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா? இந்த நிலையில் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க போராடிய போராட்டங்களை எல்லாம் உன் வராகியானவள் எனக்கு தெரியும். அதனால் நீ பதறினாலும் இந்த காரியத்தை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக இந்த அம்மா எனக்கு இருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, நீ வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இரவு நேரத்தில் தேவையில்லாமல் பற்றி நீ உறங்காமல், தேவையில்லாததை பற்றி சிந்திக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை நம்பிக்கையோடு தெய்வத்தின் நாமங்களை உச்சரித்து விட்டு உறங்கு. நிச்சயமாக உன்னுடைய உறக்கம் உன்னை தழுவுகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நிம்மதியையும் கொண்டு வந்து சேரும். நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக நீ பெற்றுக்கொள்வாய். எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதனால் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை உணர்த்தேன். எந்த ஒரு சூழ்நிலையும் கண்டு என் குழந்தை, இனிமேல் நீ பதறிவிடாதே. நான் இருக்கின்றேன் அல்லவா? உனக்காக, உன்னோடு தான் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். நிச்சயமாக அம்மா உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கான அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும். அதுவரை சற்று பொறுமையாக நிதானமாக காத்து கொண்டிரு. உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். அதாவது என்னுடைய ஆலயத்திற்கு வா, உனக்கானவற்றை எல்லாம் கேள். உனக்கானவற்றை நான் நிகழ்த்தி தருகின்றேன். அதற்கு எனக்கு சிறிது காலம் கொடு, சிறிது அவகாசம் கொடு என்று தான் நான் கேட்கின்றேன். உடனே எனக்கு வேண்டும், உடனே எனக்கு இது செய்து கொடுங்கள் அம்மா என்று என்னிடம் நீ கதறுகின்றாய். உடனே என்னால் செய்து கொடுக்க வேண்டியதை மட்டும்தான் நான் செய்து கொடுப்பேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நான் கண்டிப்பாக அதை நான் செய்து தருவேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்து தருகின்றேன். உனக்கானவற்றை உனக்கே தரும்படி, உனக்கு நல்லது எது நல்லதோ அதை நான் கண்டிப்பாக உனக்கே தருகின்றேன். ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கானவற்றை எல்லாம் உன்னை வந்து சேரும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.